நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குரு வக்கர நிவர்த்தி இந்த உலகத்தில் செய்யும் ஜாலங்கள் என்ன? நம்ம ராசி அடிப்படையில் என்னங்க நடக்குது? இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்க்கணுமா? உலக அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குரு வக்கரம் பெறும்போதாங்க. குரு வக்கரம் பெற்றிருக்கும்போது நகையோட ரேட்டு என்னங்க கூடியிருக்கு? இந்த 4 மாதத்தில் ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம வாழ்நாள் நினச்சி பார்த்துருப்போமா? வாங்குறதா கண்ணில் பார்க்குறதா? இதுதான் இது. சரி, இது மட்டும்தான் கூடிச்சா? விலைவாசி கூடிட்டே இருக்கே. அடிப்படை தேவையிலிருந்து சார் இடம் வீடெல்லாம் கண்ணில் நினைக்க கூட முடியாதுங்க, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வாங்குகிற அனைத்தும் விலைவாசி கூடுது. ரைட், இது மட்டுமா? கையிருப்பு பணம் கரையுதே. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது. இது அத்தனைக்கும் காரணம் குரு என்ற ஒரு சுபகிரகம் மாறி இருப்பது. சுபகிரகம் வந்தவுடனே இந்த குரு வக்ரத்தில் ஃபஸ்ட்டு குரு வக்ர நிவர்த்தி, சுக்கரன் உச்சம் பெறுது. சுக்கரன் உச்சம் பெறனால என்ன சார்? சுக்கரனுங்கிறது 16 வகை செல்வத்துக்கு அதிபதிங்க. குரு பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க. சுக்கரன் இருந்தால் தாங்க சந்தோஷம், குழந்தை பிறப்பு, தாம்பத்தியம் ரீதியாக ஹாப்பினஸ், மனசு சௌக்கியமாக இருக்குன்னா சுக்கரன் வேணும். நினைப்போம்ல, நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கேளிக்கை விடுதி போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தேவை. சரி, அதிகாரம் நிர்வாகம் இதோட ராகுக்கேதுக்குள் அனைத்து கிரகம் அடைபடுது. இந்த நேரத்தில்ங்க செல்வ செழிப்பு, லட்சுமி கடாட்சங்கள், சொத்து சுகங்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைய, பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படைய, எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலக, திருஷ்டி தோஷமாக இருக்கா, செய்வனையாக இருக்குமான்னு டவுட் வந்தது இல்லையா, அதற்குண்டான விடிவு காலம் என்ன, இது மாதிரி பலதரப்பட்ட பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கும், நடக்கலை. எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தால் தடைப்படுது. இதில் இந்த காதல் என்ற ஒரு விஷயம் திருமணமாக கூடுமா இல்லையா, இது பால. ரைட், இப்போ குரு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 பார்க்குறார். 11 லாபஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் நிவர்த்தி ஸ்தானம். ஆக மொத்தம் நமக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நல்ல காரியம் நடக்க வந்தாச்சு. அப்போ நமக்கு ராசிக்கு என்னங்க நடக்குது அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக இது உங்கள் லைஃப்க்கு டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ரைட், முழுமையாக உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்களே, குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நடக்கின்ற யோக பலன்கள். சார், குரு வக்கர நிவர்த்தி பெருசு பண்ணுதா? என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆக மிகப்பெரிய ஜாலங்கள் செய்கிற காலகட்டம். உங்கள் ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். முதல்ல கடகம்னாலேங்க பாசம் அதிகம், நேசமும் அதிகம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உண்டு, தட்டி கேட்கும் குணமும் உண்டு. இந்த ராசி பார்த்திங்கன்னா அறிவாளி ராசிங்க. இங்கே குரு உச்சம் பெறும். அறிவு மிக்க ராசி. குடும்பம், குடும்பத்துக்காக சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அரவணைத்து போகும் ராசி. ஆனால் இன்டெலிஜென்ட். இவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து யூனிக்காக இருக்கும். அதாவது இவங்க செஞ்சால் நேர்த்தியாக பர்ஃபெக்டாக இருக்கும். விளையாட்டுத்தனமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நேர்த்தி உண்டு. நான் கோபம் வராது, மேக்சிமம் வந்துட்டா அப்படி அந்த அளவுக்கு. அப்போ அந்த கோபத்தையே இவங்க சாதுத்தியமாக வெளிப்படுத்துவார்கள். இந்த ராசிக்கு எப்போயுமே ஒரே ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃபோனை கரெக்டாக அட்டன் பண்ணுறேன். வர ஃபோனை எடுத்து பேசிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறவங்க ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். ஏன்னா அந்த ஃபோன் சம்மந்தப்பட்டு தான் கம்ப்ளைண்ட் வரும். ஃபோன் எடுக்கலை, தகவல் வரல சொன்னால். இந்த ராசி எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு ஏர்லியாக எந்திரிக்கிற ராசி நல்லா ஜெயிச்சிடும். தாமதம், ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தான் சூரியன். சூரியனை வெளிச்சம். சூரிய உதயத்தின் போது எந்திரித்தவர்கள் பொருளாதாரம், குடும்பத்தில் தன்னிறைவை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். இதான் சூட்சமங்க. ரைட், இன்னும் பார்ப்போம். குரு வக்கர நிவர்த்தி பார்ப்போம். குரு வக்கர நிவர்த்தி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நடக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு 12இல் குரு வக்கர நிவர்த்தி அடைந்தவுடனே சுபமான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புண்டு. சுப விரயம். ஆல்ரெடி பல விரயம் போச்சுங்கிறீங்களா, இது சுப விரயம். அப்போ சுப விரயம்னா என்ன? ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு சில முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும், இடம் வீடு சொத்து வாங்க, வண்டி வாகனங்கள், அப்போ குழந்தைக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறது, இதெல்லாம் ஒரு சுபமான, ஏன்னா பின்னாடி எடுக்கக்கூடியது, நகையெல்லாம் வாங்கி வைக்கலாம். அது மாதிரி சுப விரயம் வைக்கிற காலகட்டம். முதல்ல இந்த ராசிக்கு ஹெல்த்து விஷயம் பேசுகிறேன். கண் பல் தொந்தரவு இருப்பவர்கள், இந்த முதுகு வலி பிரச்சனை இருப்பவர்கள் குணமாகும் வாய்ப்புண்டு. நிறைய பேர்த்துக்கு ஃபேஷியல் சம்மந்தப்பட்ட க்ரீம்லாம் செட் ஆகாமல் போச்சு. பெண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் செட் ஆகலை. இந்த வயசானவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர், இந்த ராசிக்கு ஒரு என்னன்னே தெரில, ப்ரெஷர் வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 4 நாள் நல்லா இருக்கிற மாதிரி 5ஆவது நாள் ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு பயம் வந்துடுது. ப்ரெஷர் வேரியேஷன், சுகர் சம்மந்தப்பட்டது, ஏற்றத்தாழ்வு அதிகமாக சந்தித்தது இந்த ராசி. இதை விட ஹார்ட் சம்மந்தப்பட்டது வேரியேஷன் இருக்குமா, ஆக மொத்தம் ஒரு பயந்துட்டீங்க, அதை மாறுகிற வாய்ப்புண்டு. சார், கோயில் ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் பார்த்துட்டு இந்த மருத்துவ முறையை மாற்றி வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டன. திருப்திகரமாக இருக்கும், உயிருக்கு பயம் இல்லை. சார், திருமணம் நடக்குமா? சார், உங்கள் ராசிக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் சில நாளில் பார்க்க போகிறார். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ராகுக்கு எது பரிகாரம் செய்துவிட்டு பண்ணுங்கள்.
அதானே சார் ராகு கேது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கோச்சார ரீதியாக ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சார் பேச்சுவார்த்தை வரைக்கும் போது இல்லைங்கிறாங்க. பேச்சுவார்த்தை பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்னது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கும் சரி ஒரு சில ராசிக்கு இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் குரு வக்கரம் நடந்து இப்போ தான் திருப்திகரமாக தடங்கள் எல்லாம் விலகி திருமண அமைப்பு கொடுக்கின்றன. இதில் திருமணத்துக்கு இந்த ராசியில் நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் பற்றி கேட்டாங்க. பார்ட்னர்ஷிப் பிரேக்கேஜ் நிறைய பேருங்க. ஒன்றாவே இருந்தோம், நண்பர்களை சுற்றிட்டு இருந்தோம், திடீர்னு சங்கடம் வந்துருச்சு. கணவன் மனைவி சின்ன சொன்ன கோச்சிக்கிட்டாங்க, சமாதானப்படுத்துறதுக்குள்ள படாத பாடாகி போச்சு அப்படிம்பாங்க. ஆண் பெண் இருவரும். அப்போ ஒரு சில இதே சிந்தனைகள். இப்போ ராசிக்கு இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டது மாறுதல். இடம் மாறுறேன், வீடு மாறுறேன், இது மாதிரி ஒன்று நடக்கும். அதை பார்த்துக்கங்க. நம்பர் 1. நம்பர் 2, சொந்த வீட்டை விட்டு வேறு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வர வாய்ப்பு உண்டு. அது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கும். சார் வேலையில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுத கரெக்டான நேரம். சார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், பேங்கிங் செக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறேன், குறிப்பாக ரயில்வேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்குமா சார், கிடைக்குமா சார்? பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கான்னு ஒரு ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு அந்த யோகம் இல்லை வேண்டான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்போ அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்திங்கன்னா 27 28 வயசு ஆயிரும், போஸ்டிங் கிடைக்காது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்பாங்க. அப்போ முதல்ல தெரிஞ்சுட்டா இப்படி இருக்கும். அதை பார்த்து பண்ணணுங்க. சரி ரைட். சார் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு திடீர்னு ஆசையை தூண்டிகிட்ருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட கவனமாக பண்ணுங்கள், முதலீடு கவனமாக பண்ணுங்கள். இந்த நேரத்தில் புதையல் அது இதுன்னு போய் விரயத்தை பண்ணிக்காதீங்க. பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யோகங்க. பிஸ்னஸில் மிகப்பெரிய யோகம் இருக்குது. பிஸ்னஸை வளர்த்தெடுக்க அமைப்புண்டு. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குழந்தை பெயரில் வைத்து பண்ணலாம். நியூமராலஜி கரெக்டாக பார்த்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக மிகப்பெரிய உச்சத்து வருது. இப்போ தான் நண்பர்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. உறவுகள் புதுப்பிக்க வாய்ப்புகள் வருகின்றன. இந்த நேரத்தில் குழந்தைகளால் சந்தோஷப்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தை கிடைக்குன்னு புத்திர தோஷம் அனுபவிச்சதுன்னா குழந்தைய பற்றி வருத்தம். இப்போ குழந்தை இருக்குது, குழந்தை சம்மந்தப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு வருது. ஆக மொத்தம் இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. உடல்நிலையும் சீராக்குங்கள், சொத்து சுகங்கள் வாங்குங்கள், நிறைய நல்லது இருக்குது. பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தை இப்போ தான் நடக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக சம்மந்தப்பட்டது பிரிக்கிறது, வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு, இந்த மாதிரிலாம் ஒரு சில நடக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டம். ஜெயித்து விடுங்கள். உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.